நேற்று நடைபெற்ற மும்பை இந்தியன்ஸ் ஜிடி போட்டியில முதல்ல களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணியில ஓபனர்கள் ரிக்கல்டன் மற்றும் ரோஹித் சர்மா 2 பேருமே அடுத்தடுத்து ஆட்டம் இழந்து ஷாக் கொடுத்தாங்க. கடந்த சில போட்டிகள்ல இந்த 2 பேருமே ஃபார்ம்ல இருந்ததால மும்பை இந்தியன்ஸ் அணி தொடர்ந்து வெற்றிகளை பெற்றது. இந்த நிலையில ரிக்கல்டன் 2, ரோஹித் சர்மா 7 2 பேருமே அடுத்தடுத்து ஆட்டத்தை இழந்து ஷாக்குமே கொடுத்தாங்க. இதனைத் தொடர்ந்து வில்ஜாக் மற்றும் சூரியகுமார் யாதவ் 2 பேருமே பெரிய பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. இந்த பார்ட்னர்ஷிப்பால பெரிய அதிரடியை காட்ட முடியல. 43 பந்துகள்ல 71 ரன்களை எடுத்தாங்க. இறுதியில வில்ஜாக்ஸ் 53, சூரியகுமார் 35 2 பேருமே அடுத்தடுத்து ஆட்டத்தை இழந்தாங்க. திலக் வர்மா 7, கேப்டன் ஹர்திக் பாண்டியா 1 அடுத்தடுத்து ஆட்டம் இழந்து அணிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தினாங்க. அடுத்து நமன்தீருமே 7 ரன்கள்ல படு மோசமாக சொதப்பி அவுட் ஆகியிருக்காரு. 11 ஓவர்கள்ல 103 அப்படின்னு இருந்த மும்பை இந்தியன்ஸ் அணி 16 ஓவர்கள்ல 123 அப்படின்னு படு மோசமாக சொதப்பினாங்க. இறுதியில பாத்தீங்கன்னா கர்பியன் போஷ் 22 பந்துகள்ல 27 ரன்களை எடுத்ததால மும்பை இந்தியன்ஸ் அணி 20 ஓவர் முடிவுல 155 அப்படின்ற இலக்க வைத்தாங்க. இந்த போட்டியில தோற்றால் மும்பை இந்தியன்ஸ் அணி 12 போட்டிகள்ல 14 புள்ளிகளுடன் இருக்கும். அடுத்த 2 போட்டிகள்ல பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய பலமிக்க அணிகளுடன் தான் இருக்கு. இந்த 2லுமே தோற்றால் மும்பை இந்தியன்ஸ் பிளே ஆஃப் வாய்ப்பு போகிவிடும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.